கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சகரியா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் பரதேசியையும் சிறுமையானவனையும் ஒடுக்காமலும் உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள் என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் பரதேசியையும் சிறுமையானவனையும் ஒடுக்காமலும் உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்திலும் தீங்கு நினையாமலும் இருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை மிகவும் தெளிவாக கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்கிறோம்? தேவனுடைய வார்த்தைக்கு நாம் அப்படியே கீழ்ப்படுகிறோமா அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வாழ்கிறோமா? இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே ஏழை எளிய ஜனங்களை ஒடுக்குவார்கள், சிறுமையான ஜனங்களை ஒடுக்குவார்கள், திக்கற்ற பிள்ளைகளை ஒடுக்குவார்கள், விதவையை ஒடுக்குவார்கள். ஆனால் நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது இப்படிப்பட்ட காரியங்களை நாம் ஒரு நாளும் செய்ய மாட்டோம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஏன் அநேக குடும்பங்களிலே பிரச்சனை, ஏன் நஷ்டங்கள், ஏன் இழப்புகள்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வாழ்வதினாலே, மனம் திரும்பாமல் வாழ்வதினாலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் திக்கற்ற பிள்ளைகளையோ விதவைகளையோ சிறுமையான ஜனங்களையோ ஒருபோதும் ஒடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு உதவி செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்கிற ஒரு சுபாவம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற, தயவு பாராட்டுகிற ஒரு குணம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். கணவனை இழந்த பெண்கள் திக்கற்றவர்களாக இருப்பார்கள், அவர்களை விசாரிக்கிற ஒரு பழக்கம் இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வாழ்கிறோமா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது மாத்திரமே நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். வேதம் மிகவும் தெளிவாக சொல்கிறது, நம் யாரையும் ஒடுக்கக்கூடாது. ஏனென்றால் அவர்களுக்காக கர்த்தர் வழக்காடுவார். ஒருவேளை அவர்கள் திக்கற்றவர்கள் என்று சொல்லி அவர்களை ஒடுக்கும்போது, அவர்களுடைய சொத்துக்களை அபகரிக்கும் போது, அவர்களுடைய நிலங்களை அபகரிக்கும் போது கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடுவார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்கிறவர், திக்கற்றவர்களுக்கு அவர் சகாயராக இருக்கிறார். அவர்களுக்காக அவர் வழக்காடுவார், யுத்தம் பண்ணுவார். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருபோதும் சிறுமைப்பட்ட ஜனங்களை ஒடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள் என்றார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் நமக்கு சகோதர சகோதரிகள். நம்முடைய இருதயத்திலே தீங்கு நினைக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே யாருக்காவது தீங்கு நினைக்கிறோமா? அவர்கள் மீது பொறாமைப்படுகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் அன்பு கூற அழைக்கப்பட்டு இருக்கிறோம். உன்னை போல் பிறனிய நேசி என்று இயேசு கிறிஸ்து நமக்கு புதிய கற்பனையை கொடுத்திருக்கிறார். நம்முடைய இருதயத்திலே பகையோ வைராக்கியங்களோ விரோதங்களோ இருக்கக்கூடாது. யாருமே மற்றவர்களுக்கு விரோதமாக இருதயத்திலே தீங்கு கூட நினைக்கக்கூடாது. வேதம் சொல்கிறது, தீமை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. ஆம் பிரியமானவர்களே, நாம் எப்பொழுது இருதயத்தில் தீங்கான எண்ணம் கொள்ளுகிறோமோ நம்முடைய வாழ்க்கை விழுந்து போகும். ஹல்லேலூயா. நன்மையான காரியங்களை யோசிக்கும் போது, நன்மை செய்ய வேண்டும் என்று யோசிக்கும் போது கர்த்தர் நமக்கு விலையேறப்பெற்ற கிருபைகளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சகரியா 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். ஆகையால் மகா கடுங்கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேளாதபடிக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கோபம் வெளிப்படுகிறது. பிரியமானவர்களே, நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். வேத வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள். நாம் எப்பொழுதெல்லாம் கூப்பிடுகிறோமோ கர்த்தர் நமக்கு செவி கொடுப்பார். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்ப வேண்டும். தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை நிதானித்து அறிய வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம்.
வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆதலால் நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமல் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேளாமல் இருந்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்று வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, நாம் எப்பொழுது கூப்பிடுகிறோமோ கர்த்தர் நமக்கு மறு உத்தரவு கொடுப்பார். நம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வாழும்போது வேதம் சொல்கிறது, துன்மார்க்கனுடைய ஜெபமோ அருவருப்பானது என்று. ஆம் பிரியமானவர்களே, நம் கர்த்தருடைய வேதத்துக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களாக இருக்க வேண்டும். நீதிமான்களுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். நாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு உடனே பதில் தருவார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருப்போம். ஒருபோதும் திக்கற்றவர்களையும் விதவையையும் சிறுமையான ஜனங்களையும் ஒடுக்காமல் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்வோம். நம்முடைய இருதயத்தில் யார் மீதாவது பகையோ விரோதமோ இல்லாதபடிக்கு பார்த்து கொள்வோம். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்திலே அன்பின் கனி வெளிப்படட்டும். மற்றவர்களுக்கு தீங்கு செய்கிற ஒரு சுபாவம் நமக்குள்ளே ஒருபோதும் வந்துவிட வேண்டாம். கர்த்தர் அதை அருவருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் அன்பு கூற அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதை அறிந்து தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் அன்பு கூறுவோம். மற்றவர்களுக்கு நன்மை செய்ய யோசிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு நேரத்துக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களை கனிமணி போல பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படிய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. அப்படியே பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீராக. என் தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் என்னென்ன காரியங்கள், என்னென்ன வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களே வருதிய பண்ணுங்கப்பா. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ வடிக்கும் சொல்லி போகாதபடிக்கு கர்த்தரை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. வேலை செய்வதற்கேற்ற நல்ல பலனை, சத்துவத்தை கொடுங்கப்பா. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே, கண்ணீரோடு ஏன் வாழ வேண்டும் என்று நிம்மதி இல்லாமல் கண்ணீரோடு வாழ்கிறார்களோ அந்த குடும்பங்களும் அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் அவர்களை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. தரித்திர நிலைமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்கி போகட்டும். கர்த்தரே ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களை சுகப்படுத்துங்கப்பா. பலவீனத்திலே நம்முடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். அப்படியே நன்மையினால் நிரப்புங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ கர்த்தரே கூட இருந்து எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்துங்கப்பா. பண தேவைகளை சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நிறைய சகாயர் மனம் இறங்குங்க, ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. வேலை காரியங்களில் உள்ள தடைகளை எல்லாம் நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால் தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா ராபா தூராபா ராபா ரீபா கபா ராஷாக்கா ரேதனமரா சாந்தரோ ரீபா ரபா தனா ஹதூராபா. தடைகள் விலகுவதாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. தடைகளை நீக்கி போடுகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையிலே முன் சென்று எல்லா தடைகளையும் நீக்குங்க. ரீபா ரதனா ஹந்தரோ ரஷதரபலா ரஹதரபா ரீபா கே ரேஷே கே லா தானா ஹந்தரோ ரிஷதரபலா. ஆவியானவரே நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இப்படிய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க, மை துதிக்க, நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. முற்றிலுமாக தாழ்த்தி ஜபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.